ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட டே 2. ஸோ நம்ம இன்னைக்குமே சேம் அதே மாதிரி தான் நம்ம ட்ரேடிங் ஜேர்னல் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நேற்று நம்மளோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7 ட்ரேட் எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே. ஸோ 6 ட்ரேட் வின் ஆச்சு, 1 ட்ரேட் லாஸ் ஆச்சு அண்ட் 5500 நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்குமே வந்து அதே மாதிரி +500 ஆர் -500ல வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு பார்ப்போம். ஸோ இன்னைக்குமே வந்து சண்டே கைஸ், அதனால இன்னைக்குமே ஓடிசிலாம் இருக்கும். ஸோ நம்ம ஓடிசியில் எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு கொஞ்சம் இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு நம்ம செக் பண்ணுவோம் கைஸ். நம்ம இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி பாலிங்கர் பேங்க்ஸ் அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர். ஸோ நம்ம இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை வச்சு நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்லி கொடுக்குறேன் கைஸ். நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஸோ கைஸ், நான் வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டருமே நான் வந்து படிச்சிருக்கேன் கைஸ். நான் எல்லா இண்டிகேட்டர்ஸுமே நான் படிச்சிருக்கேன். ஸோ நான் அதை வச்சு தான் நான் வந்து ட்ரேடிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இண்டிகேட்டர்ஸ் இல்லாமலேயும் நம்ம ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங்கே இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் எடுக்கிறது, வெரி லோ அமௌண்ட்டில் ட்ரேட் எடுக்கிறது. ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்பெஷாலிட்டி கைஸ். ஸோ நம்ம அதையுமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நம்ம எடுப்போம். ஓகே. ஸோ நான் ஓகே, நம்ம அவசரப்பட வேணாம். பிகாஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் தான் வச்சுருக்கோம். நம்ம கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கிறதுனால வி நீட் டு ட்ரேட் வெரி வெரி மச் ஸ்லோ. வெரி மச் ஸ்லோவாக தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம ரொம்ப ஸ்லோவாகவே நம்ம ட்ரேட் பண்ணுவோம் கைஸ் நம்ம. ஓகே. ஸோ த போலிங்கர் பேண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டராக வச்சு நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த போலிங்கர் பேண்ட்ஸ், ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஸோ check guys. ஸோ வேறு ஏதாச்சும் கொஞ்சம் செக் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்ம போட்டு நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் நம்மள்ட்ட இருக்கணும். ஸோ அப்போனா தான் நம்ம வின்னிங் பர்சன்டேஜ் நம்மளுக்கு நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி இல்லைனாக்கா வி வில் லூஸ் ஆல் தி ட்ரேட். நீங்கள் எல்லா ட்ரேடையுமே நீங்கள் வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ பிகாஸ் வந்து ஸோ நான் வந்து செக் பண்ணுறேன் கைஸ், எங்கே நம்மளுக்கு வந்து ஒரு குட் என்ட்ரி இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். எப்பவுமே ஒரே அசெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க, டிஃப்ரெண்ட் அசெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து நல்லா இல்லை அப்படின்னா வில் டேக் சம் அதர் டைம். ஸோ ஒரு 1/2 hour கழித்து நம்ம மறுபடியும் ட்ரேட் எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் எடுக்காதீங்க கைஸ். இந்த மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு லாஸ் தான் அதிகமாக வரும். ஓகே, இந்த மாதிரி மார்க்கெட் அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஓடிசியில் எடுக்கும்போது இந்த மாதிரி 93 இப்படின்ற மாதிரி பர்சன்டேஜ் எது அதிகமாக இருக்கோ நீங்கள் அதில் வேணால் எடுங்க. ஓகே. ஸோ நம்ம இங்கே செக் பண்ணுவோம் கைஸ், நம்மளுக்கு ஏதாச்சும் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்ட்டு. ஸோ பலிங்கர் பேண்ட்ஸையும் வச்சு செக் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ட்ரேட் இங்கே எடுக்கலாம் கைஸ். ஓகே. வில் செக் கைஸ், வில் செக். ஓகே. ஸோ ஒரு ட்ரேட் எடுத்தோம்னாலுமே நம்ம 100% கான்ஃபிடென்ஸோடு எடுக்கணும். ஸோ நாட் லைக் தட் வந்து நீங்கள் சும்மா அப்படியே வந்து அப்பு டவுன் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா தட் ஓன்ட் பி ஒர்க். ஸோ அது ஒர்க் ஆகாது. ஸோ இஃப் ஒன் ட்ரேட் நீங்கள் எடுத்தீங்கனாலும் தட் நீட்ஸ் டு பி டேக் 100% பர்ஃபெக்ட். ஸோ அதுக்கு தான் கைஸ் நம்ம இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறோம். நம்ம சும்மா வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா நம்ம எவ்வளோ ஈஸியாக வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பட் எந்த ட்ரேட் எடுத்தாலும் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நான் அப் கொடுக்குறேன் கைஸ். நான் நெக்ஸ்ட் கேண்டில் அப் கொடுக்குறேன். ஸோ நம்ம கைஸ் ஆக்சுவலாக நான் இந்த கேண்டில் அப்பு கொடுத்துருக்கேன். ஸோ இது பொலிங்கர் பேண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா இதை மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது.
பிகாஸ் இந்த இதுவே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் கைஸ். இதுவே ஒரு எஸ்என்ஆர் தான். ஸோ ஆக்சுவலாக இது வந்து இதில் வந்துருச்சு நம்மளுக்கு. நம்மளோட சப்போர்ட்டில் வந்து இது தொட்டுருச்சு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் செக் கைஸ். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ நம்மளோட எய்ம் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தாலுமே அது பர்ஃபெக்டாக எடுக்கணும் அப்படின்றது தான் கைஸ் நம்மளோட என்ட்ரி. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டில் நவ் த மார்க்கெட் இஸ் குட். நம்ம நினச்சபடி மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ லெட் செக் ஹவு த மார்க்கெட் வில் க்ளோஸ், ஹவு திஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் வில் க்ளோஸ்ன்றதை நம்ம செக் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் த லாஸ்ட் டைம் கூட ஓடிசினால லாஸ்ட் டைமில் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன இது வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த ட்ரேட் வந்து வின் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து வின் பண்ணிட்டோம். இங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம இந்த ட்ரேடை வின் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் அசெட்டில் வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதான்னு பார்ப்போம் சார் கைஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி அப் ட்ரெண்டு போகிறப்போ we need to little bit careful. ஸோ நம்ம இந்த ட்ரேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம வேறு ஏதாச்சும் அசெட்லேயும் நம்ம இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ ஓகே ஓகே ஆக்சுவலாக கைஸ் இங்கே நம்மளுக்கு ஒரு ட்ரேட் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு ட்ரேட் இருக்குது. பட் ஆனால் இது கொஞ்சம் ஹை வாலட்டிலிட்டியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த 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 கேண்டில் ஆக்சுவலாக க்ரீனில் தான் கைஸ் முடியணும். பட் ஆனால் எனக்கு வந்து இங்கே ஸ்ட்ராங் செல்லர் இருக்கிறதுனால ஐ எம் வெயிட்டிங் கைஸ். ஏன்னா மார்க்கெட்ஸ் ஒரு சில டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில சர்ப்ரைசஸ் கொடுக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு ஒன் ட்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த ஒன் ட்ரேட் வின் ஆகிட்டு 0 லாஸ். ஓகே, 0 லாஸ் கைஸ். ஆக்சுவலாக இந்த இந்த கேண்டில் நம்ம எடுத்துருக்கலாம். பட் நோ இஷ்யூஸ் கைஸ், நம்மளுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஸோ நம்ம அடுத்த ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த லெவல் இல்லைனா ஓகே நம்ம சொன்னோன்னே பாருங்க அந்த லெவலுக்கு போகுது கைஸ். ஸோ அதுதான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்றது. ஸோ இந்த லெவல் அப்படின்னு சொன்னோன்னே அது மேலே போச்சு. நீங்கள் இன்னொரு டைம் வந்து ஃபார்வர்ட் பண்ணி செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு லைக் இங்கே ஒரு ட்ரேட் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் செக் கைஸ், நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ் நான் வந்து இப்போது நெக்ஸ்ட்டு ட்ரேடிங்கில் இருந்து நான் MT4ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஸோ அதில் ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓனா ட்ரேட் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. சில பேர் வந்து சிக்னல்ஸ் வாங்கி பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. சாரி கைஸ், நேற்றுலாம் நான் தூங்கலை. ஆக்சுவலாக நேற்று நைட்லாம் கொஞ்சம் தூங்கலை சார் கைஸ். கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ எம் வெரி மச் டயர்ட். பட் நம்ம கமிட் பண்ணதை முடிக்கணும்ல. ஸோ அதனால் நம்ம ஸ்டார்டட் டு ரெக்கார்ட் த வீடியோ கைஸ். ஸோ டோன்ட் வரி, வில் கம் பேக் வெரி ஸ்ட்ராங்கர். ஓகே, ஸோ கைஸ் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு அப்பு வர, பட் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ கைஸ் இங்கே கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டு தான் எடுத்திருக்கோம். பட் ஆனால் நம்ம செக் பண்ணுவோம் கைஸ். நம்மளுக்கு ஸோ ஓடிசி வில் கிவ் சர்ப்ரைசஸ் அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணுவோம். பிகாஸ் வந்து ஆக்சுவலாக வந்து லைக் செக் பண்ணுவோம் கைஸ். இங்கே 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இஸ் இந்த கேட் அண்ட் த வால் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ பட் ஆனால் நம்ம ப்ரீட் பண்ணது க்ரீன் கலர், க்ரீன் கலர் கேண்டல். ஸோ பட் ஆனால் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஹவு இட் இஸ் லைக் லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் இருக்குது கைஸ். ஸோ லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். ஓகே கைஸ், நம்ம இந்த ட்ரேடை வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இந்த ட்ரேடை லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டபுள் அப் கொடுத்துருக்கேன் கைஸ் ஸ்மார்ட்டிக்கல். பிகாஸ் அந்த கேண்டில் வந்து நமக்கு க்ரீன் கலரில் தான் வரணும்.
பட் ஆனா அது நம்மளுக்கு கிரீன் கலர் வரல. ஓகே. ஸோ ஓடிசி பொறுத்தளவு நெறையா மேனிப்புலேஷன்ஸ் நடக்கும் கைஸ். ஸோ அதனால வந்து நம்ப ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ரா சான்ஸ் எடுத்திருக்கோம். ஆக்சுவலா இது நம்மளோட 4வது ட்ரேடு. ஓகே. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹவ் இஸ் த மார்க்கெட்? மார்க்கெட் நம்மளுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலா நம்ம இப்போ வர நம்ம 4 ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகே. இட் இஸ் இன் த பாசிட்டிவ் சைட். ஓகே. ஸோ ஓகே. 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 ஸோ ஆக்சுவலா நம்மளோட டெய்லி டார்கெட் வந்து ₹500. ஓகே. நம்ம ஆக்சுவலா இப்போ 380 இந்த ட்ரேட்ல நம்மளுக்கு 380 ரூபீஸ் ப்ராஃபிட். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ₹380. போன ட்ரேட்ல நம்மளுக்கு ஒரு ₹100 வந்துச்சு. ஸோ ஆக்சுவலா நம்ம 480 வி ஆர் வெரி மச் நியர் டூ அவர் ப்ராஃபிட் கைஸ். ஆக்சுவலா நம்ம இது 2 ட்ரேடுமே வின் பண்ணிட்டோம் நம்ப. ஓகே. ஆக்சுவலா வி ஆர் இன் த ப்ராஃபிட் கைஸ். ஓகே. இன்னைக்கு வி டுக் 2, 3, 4 ட்ரேட் தான் கைஸ் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். அதில் 1 ட்ரேட் தான் லாஸு. பட் நம்மளோட ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,980. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் நியர் டு அவர் டார்கெட் கைஸ். ஸோ பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஆல்மோஸ்ட் வி ஆர் நியர் டு அவர் இது. ஸோ நம்ம லாஸஸ் பண்ணாலுமே கைஸ் நம்ம சொன்ன மாதிரி வந்து அது வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் கைஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம், அடுத்த ட்ரேட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த 2 ட்ரேட் நம்ம எடுத்திருக்கோம், அது 2மே வின்னு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க அடுத்த ட்ரேட் எடுத்திருக்கேன், ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன், அது லாஸு. ஸோ இம்மீடியட்டா அடுத்த 2 ட்ரேட் போட்டிருக்கோம், அது வின்னு. இது உங்களுக்கு முன்னாடி தான் கைஸ் நான் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்ப இதுவா இருக்கும் கைஸ். நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கைஸ் நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறோம். லைக் வந்து நம்மளோட இது எல்லாமே நிறைய யூஸ் பண்ணுறோம் கைஸ். நம்ம Bollinger Bandsல எப்படி ஒரு சில சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து என்னோட டெலகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் அதில் வந்து நிறையா தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக நீங்களும் இந்த மாதிரி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் கைஸ். ஸோ வந்து ஸ்டே ஸ்ட்ராங். எப்பயுமே வந்து நிறைய விஷயங்களை வந்து படிக்கணும்னு ஆசைப்படுங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்களை படிக்கணும்னு ஆசைப்படுங்க. ஸோ ட்ரேடிங்ன்றது ஒரு ஜேர்னி மாதிரி. ஸோ இட் மேபி இது ஒரு லைஃப் மாதிரி தான் கைஸ். இதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். பட் ஹவு டு ஓவர் கம் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது தான் நம்ம மேஜராக செக் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து லைக் இந்த வீடியோ வந்து நம்ம இதோட க்ளோஸ் பண்ணுவோம். வில் see in the next video. Until bye bye with trading with Chakra. So thank you guys. Bye.